ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்ட்டான அருமையான ஒரு ஈரல் ரெசிபி தான் செய்ய போகிறோம். இது வந்து பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். வாங்க இதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத சட்டுன்னு பார்த்துடலாம். இதுக்கு நான் இன்றைக்கி ஒரு பேன் வச்சுருக்கேன். நீங்கள் குக்கர் எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். இதில் வந்துட்டு ஆயில் இல்லை தேங்காய் எண்ணெய் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு அரை டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது கூடவே நான் ஒரு 2 பெரிய சைஸில் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 2 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையுமே சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரட்டும். ஈரல் வந்து எப்போவுமே நம்ம வந்து அளவாக தான் வாங்குவோம். கறி அளவுக்கு நிறைய வாங்க மாட்டோம். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் வெங்காயம் சேர்த்து செய்யும்போது சாப்பிட்றதுக்கு நல்லா ஒரு 3-4 பேர் அளவுக்கு நல்லாவே கரெக்டாக வந்துடும். இப்போ இந்த வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கி வந்துடுச்சு. நான் 1 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதையுமே வந்து நல்லாவே வதக்கி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் 2 பழுத்த தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே உள்ளே சேர்த்திட்டு அந்த தக்காளி பழம் நல்லா வதங்கி வர்ற அளவுக்கு நல்லா வந்து நான் வதக்கி விட்டுக்கிறேன். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லாவே வந்து வதக்கி விடுங்க. நல்லா மேஷ் ஆகி வரட்டும். இந்த ஈரல் வந்து பெண்களுக்கு ரொம்பவே நல்லது. இப்போ வந்து நம்ம மசாலா தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள், காரத்துக்கு 1/2லேருந்து 3/4 டீஸ்பூன் போல் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். கூடவே வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்ககிட்ட பட்டை கிராம்பு மசாலா இருந்ததுன்னா அது ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கோங்க. சப்போஸ் பட்டை கிராம்பு மசாலா இல்லைன்னா கரம் மசாலா தூள் வந்து நீங்கள் ஒரு 3/4 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு அதையுமே சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா அந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் நல்லா போகட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கழுவி வச்சுருக்கிற ஈரல் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இது வந்து நீங்கள் ஆட்டோடது பீஃபோடது எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நீங்கள் எது சேர்த்து செஞ்சிங்கனாலுமே வந்து உங்களுக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, வாரத்தில் நம்ம 3-4 நாள் இதை நம்ம சாப்பிடும்போது சீக்கிரமாகவே வந்துட்டு நமக்கு ஹீமோக்ளோபின் வந்து அதிகமாகும். அதாவது உடம்புல ரத்தத்தோட அளவு வந்து அதிகமாகும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. அந்த மசாலாவோடு சேர்ந்து அந்த ஈரல் வந்து நல்லா பெரண்டு நல்லா அந்த மசாலாலாம் பிடிச்சி வரட்டும். ஒரு நிமிஷம் போல் நான் மூடி வச்சு எடுத்துக்கிறேன். பாருங்கள், அந்த ஈரலெல்லாம் நல்லா புஷ்ஷுன்னு கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி மசாலா பிடிச்சி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் இப்படியே வந்து நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கிறாந்தா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம், அதாவது தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். அப்படி இல்லைன்னா மூடி போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் ஒரு விசில் இல்லை 2 விசில் கூட விட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். ஈரல் வேகிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இப்போ நான் வந்து மூடி போட்டு வச்சிட்றேன். லோ ஃப்ளேமில் வெந்து வரட்டும். பாருங்கள், இப்போ நல்லா வெந்து குறுகி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக வந்துட்டு ஒரு டீஸ்பூன் போல் மிளகு சீரக பவுடர் சேர்த்துக்கிறேன். இதை கண்டிப்பாக சேர்க்கணும். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். நல்லா சுருக்குன்னு காரசாரமாக இருக்கும். 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஃபைனலாக கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் போல் கோகனட் ஆயில் சேர்த்துனிங்கன்னா நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இது நீங்கள் இப்படியே கிரேவியோடு சாப்பிட்றா இருந்தால் கூட இப்படியே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் கூட நல்லாவே நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளவுதாங்க, நமக்கு சூப்பரான ஆட்டு ஈரல் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது வந்துட்டு ஒயிட் ரைஸில் நீங்கள் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். தோசை, முக்கியமாக பரோட்டா எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஆஹா வேர்ல்டை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு ஈஸியான, டேஸ்டியான அண்ட் ஹெல்த்தியான ரெசிபியோட எல்லாரையுமே மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.